இன்றைய தினம் பராபவ வருடம் சித்திரை மாதம் 17ஆம் நாள் 30/4/2026 ஏப்ரல் மாதம் வியாழக்கிழமை. இன்று பிறந்த நாள் கொண்டாடும் நேயர்களுக்கும் திருமண நாள் கொண்டாடும் தம்பதியர்களுக்கும் எங்களின் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைய தினம் சூரிய உதயம் 5:58 லக்னம் மேஷ லக்னம். இன்றைய தினத்திற்கான திதி சதுர்தசி இரவு 9:50 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு பௌர்ணமி வருகின்றது. நட்சத்திரம் அஸ்தம் நட்சத்திரம் அதிகாலை 1:10 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு சித்திரை நட்சத்திரம் வருகின்றது. நல்ல நேரம் காலை 11:30 முதல் 12:30 மணி வரையிலும், மாலை 12:30 முதல் 1:30 மணி வரையிலும். கௌரி நல்ல நேரம் காலையில் இல்லை. மாலை 6:30 முதல் 7:30 மணி வரையிலும். ராகு காலம் 1:30 முதல் 3 மணி வரையிலும். இரவு 10:30 முதல் 12 மணி வரையிலும். குளிகை 9 முதல் 10:30 மணி வரையிலும். இரவு 1:30 முதல் 3 மணி வரையிலும். யமகண்டம் 6 முதல் 7:30 மணி வரையிலும். இரவு 10:30 முதல் 12 மணி வரையிலும். இன்று யோகம் மரண யோகம் இருக்கின்றது. அதிகாலை 1:10 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு சித்த யோகம் வருகின்றது. கரணன் 3 முதல் 4:30 மணி வரையிலும். இன்றைய தினத்திற்கான சூளம் தெற்கு பரிகாரம் தைலம். சந்திராஷ்டமம் சதயம் மற்றும் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அதிகாலை 1:10 வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. அதற்கு பின்பு பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. இனி இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை பற்றி பார்க்கலாங்க. முதல்ல மேஷராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாம். மேஷராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் சின்ன சின்ன வேலைகளை எதிர்கொள்ள வேண்டியதும் இருக்குங்க. சில சவாலான வேலைகளை கையில எடுத்தும் இருப்பீங்க. பொறுமையை இழக்காமல் பார்ப்பதும் நல்லது. உங்களுடைய அணுகுமுறையில அமைதியாகவும் உறுதியாகவும் இருப்பதும் நல்லது. பணிகள் சுமூகமாக நடப்பதற்கு சாத்தியமான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பணிச்சுமை அதிகமாக தங்க இருக்கும். திட்டமிட்டு பணியாற்றுவதும் நல்லது. திருமண உறவிலை என்று உங்கள் துணை இடத்துல கண்ணும் கருத்துமாக இருப்பதும் நல்லது தாங்க. எரிச்சலான உணர்வுகளை உங்கள் துணை இடத்துல வெளிப்படுத்தவும் வேண்டாம். அவர்களிடத்துல முன்கோபத்தினை வெளிப்படுத்துவதை கண்டிப்பாக தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. நிதிநிலை அனுகூலமாகவும் இருக்கும். சின்ன சின்ன குழப்பங்களும் இருக்கும். எதிர்பாராத வகையில பணமும் கைக்கு வந்து சேரும். பயனுள்ள வகையில அதனை பயன்படுத்தவும் செய்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். கண்கள் மற்றும் தொண்டை எரிச்சல் சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். ஆரோக்கியத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. வேலையில உங்களுக்கு என்ற தனி முத்திரைகளை பதிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உடன் இருப்பவர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். இது உங்களுக்கு பயனுள்ளதாகவும் இருக்கும். குடும்பத்தினருடன் கலந்தாலோசித்து பழைய பிரச்சனைகளுக்கு முக்கியமான தீர்வையும் காண்பீங்க. சொத்துக்கள் வாங்குவது குறித்து யோசிக்கவும் செய்வீங்க. வியாபாரத்துல போட்டிகளை எதிர்கொண்டு வெற்றியும் பெற்றுவிடுவீங்க. உத்தியோகத்துல உயர் அதிகாரிகள் கிட்ட சில சூட்சமங்களை கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நினைத்ததை நினைத்தபடி முடிக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று நினைத்த வேலைகள் நல்லபடியாகவும் நடைபெறும். எந்த ஒரு வேலையிலுமே சற்று பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. குடும்பம் தொடர்பாக முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் சிறப்பாகவும் இருக்கும். மற்றவர்களினால மறைமுக தொல்லைகளும் விமர்சனங்களும் ஏற்படலாம். குடும்பத்துல சின்ன சின்ன குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும். சிக்கல் என்று எதுவும் இருக்காது. வருமானமும் இருக்கும். நண்பர்கள் உங்களுடைய தொழிலுக்கு உதவிகளும் செய்வாங்க. குடும்பத்தினரிடத்துல பாசத்தோடும் நடந்தும் கொள்வீங்க. நிதானத்துடன் முடிவுகள் எடுப்பதும் நல்லது. வியாபாரத்துல ஏற்றத்தாழ்வுகளும் இருக்கும். பணவரவுல இருந்து வந்த தடைகளும் நீங்கும். வெளியூர் பயணங்கள்ல இருந்து வந்த சிக்கல்களும் நீங்கும். முடிக்க வேண்டிய செயல்களை ஒத்தி போடவும் வேண்டாம். எந்த ஒரு வேலையாக இருந்தாலுமே விறுவிறுப்பாக செய்து முடிப்பதும் நல்லது. குழந்தைகள் இடத்துல மனம் விட்டு பேசக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று புதிய முயற்சிகளை பிற்பகலுக்கு மேல தொடங்குவதும் நல்லது. குடும்பத்துல உறவினர்களினால சின்ன சின்ன வாக்குவாதங்களும் ஏற்பட்டு நீங்கும். பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. பிள்ளைகளினால மகிழ்ச்சியும் உண்டாகும். கணவன் மனைவிக்கு இடையே சிறிய அளவுல கருத்து வேறுபாடுகளும் ஏற்பட்டு நீங்கும். அலுவலகத்துல பணிச்சுமையும் அதிகரிக்கும். சக ஊழியர்களுடைய விஷயங்கள்ல நீங்க தலையிடவும் வேண்டாம். வியாபாரம் ஓரளவிற்கு நல்லபடியாகவும் இருக்குங்க. எதிர்பார்த்த அளவிற்கு லாபத்தையும் பார்த்து விடலாம். இன்று உங்களுக்கு சாதகமான சில மாற்றங்களும் ஏற்படலாம். ஊழியர்களை அனுசரித்து செல்வதும் நல்லது. உங்களுக்கு இருந்து வந்த வருத்தங்களும் நீங்கும். பணிகள்ல தானுண்டு தன் வேலையுண்டு என்று இருப்பதும் நல்லது. உங்களுடைய நல்ல நடத்தையினால சூழ்நிலைகளை அமைதிப்படுத்தவும் செய்வீங்க. உங்கள் அன்பிற்கு உரியவர்களுடைய உடல் ஆரோக்கியத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. தொழில சில புதிய வாய்ப்புகளும் வந்து சேரும். சில பொறுப்புகளை கையாள வேண்டியதும் இருக்கும். உங்களுடைய இலக்குகளை முழுமையாக செய்து முடிப்பதும் நல்லது தாங்க. மாணவர்களுக்கு கல்வியில ஆர்வமும் இருக்கும். பாடங்களை படிப்பதில் சிரமம் என்று எதுவும் இருக்காது. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சுமூகமான நாளாகவும் அமையும். இன்று நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம்.
அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு வாகனத்துல செல்லும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது தாங்க. ஊழியர்களை அனுசரித்து செல்வதும் நல்லது. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. சின்ன சின்ன சிரமங்களும் ஏற்பட்டு நீங்கும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு தாய்வழி உறவினர்களினால ஆதாயமும் உண்டாகும். என்று வேலைகள்ல முழு கவனத்தை செலுத்துவதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சுமூகமான பலன்களையும் எதிர்பார்க்கலாம். உங்களுடைய ஆசைகளும் நிறைவேறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுக்கான இலக்குகளை நீங்க நிறைவேற்றவும் செய்வீங்க. வெற்றிகரமான பலன்களையும் எதிர்பார்க்கலாம். இப்பொழுது எடுக்கின்ற சிறந்த முடிவுகள் உங்களுடைய வளர்ச்சிக்கு உதவிகரமாகவும் இருக்கும். உறுதியுடனும் உற்சாகத்துடனும் வேலைகளையும் செய்வீங்க. பணியில வளர்ச்சியும் இருக்கும். சக பணியாளர்கள் கிட்ட நல்லுறவை பராமரிக்கவும் செய்வீங்க. உங்களுடைய வேலைகளுக்கான பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். உங்கள் துணை இடத்துல ஒளிவு மறைவின்றி பேசவும் செய்வீங்க. உங்கள் துணை இடத்துல நல்லுறவை பராமரிக்கவும் செய்வீங்க. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணவரவும் இருக்கும். பாதுகாப்பாக சேமிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். நேர்மறை எண்ணங்களுடனும் இருப்பீங்க. ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. சுறுசுறுப்பாகவும் செயல்படுவீங்க. தாமதங்களும் நீங்கும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். மனைவி குழந்தைகள் தொடர்பாக முக்கியமான முடிவுகள் எடுக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. ஒரு முறைக்கு 2 முறை யோசித்து எடுப்பதும் நல்லது. அலுவலகத்துல பணிகள்ல கூடுதல் கவனத்துடனும் இருங்க. குடும்பத்துல இருந்து வந்த சிக்கல்களும் நீங்கும். கவலைப்படவும் வேண்டாம். மறைமுக விமர்சனங்களும் எதிர்ப்புகளும் தொழிலுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இதனை கடந்து வர தங்க வேண்டியதும் இருக்கும். புதிய தொழில்நுட்பத்தோடு வேலையில இறங்கவும் செய்வீங்க. வெளியில இருந்து சில உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. குடும்பத்தினர் என்று உங்களிடத்துல பாசத்தோடும் நடந்தும் கொள்வாங்க. உறவினர்களினால சின்ன சின்ன தொந்தரவுகளும் ஏற்படலாம். பணவரவும் இருக்கும். வெளியூர் பயணங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. கணவன் மனைவிக்கு இடையே நெருக்கமும் இருக்கும். அழகுக்கும் இளமைக்கும் முக்கியத்துவமும் தருவீங்க. நண்பர்கள் ஒத்துழைப்பாகவும் இருப்பாங்க. ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல எதிர்பாராத இடத்துல இருந்து உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உத்தியோகத்துல பணிகளை விரைந்து முடிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் இருக்கும். உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் இருக்கும். சிலருக்கு வீண் செலவுகளும் இருக்கலாம். எதிரிகளுடைய வகையில ஏற்பட்டு இருந்த தொல்லைகளும் நீங்கும். அரசாங்க வேலைகள் அனுகூலமாகவும் முடியும். முக்கிய பிரமுகர்களுடைய தொடர்பும் கிடைக்கப் பெறுவீங்க. மூத்த சகோதரர்கள் ஆதரவாகவும் இருப்பாங்க. தந்தையின் வழியில எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அலுவலகத்துல சில சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல சக வியாபாரிகளினால ஏற்பட்டு இருந்த தொல்லைகளும் நீங்கும். ஓரளவிற்கு நல்ல லாபத்தையும் பார்த்து விடலாம். குடும்பத்தினருடன் இன்று மகிழ்ச்சியான நேரத்தை செலவும் செய்வீங்க. சில அதிர்ஷ்டகரமான செய்திகளும் தேடி வரலாம். நீண்ட காலமாக எதிர்பார்த்து இருந்து வந்த நண்பர்கள் அல்லது விருந்தினர்களுடைய வருகைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்தினருடன் சுப நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அதற்கான நற்பலன்களையும் பெற்றுவிடலாம். உங்களுடைய முயற்சிகள்ல சாதகமான பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. வேலையாட்களை தட்டி கொடுத்து வேலை வாங்குவதும் நல்லது. இழுபறியாக இருந்து வந்த செயல்களுக்கு முக்கியமான முடிவுகளையும் எடுப்பீங்க. அக்கம் பக்கம் இருப்பவர்கள் ஆதரவாகவும் இருப்பாங்க. நெருக்கமானவர்களுடைய விருப்பங்களை நிறைவேற்றவும் செய்வீங்க. வீட்டின் தேவைகளை அறிந்து நிறைவேற்றவும் செய்வீங்க. கவலைகள் நீங்கக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பழுப்பு நிறம். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு சாதகமான நாள் என்றும் கூறலாம். எதிர்பார்த்த சுப செய்திகளும் வந்து சேரும். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு ஆதரவான நாளாகவும் அமையும். அதிகாரிகளினால ஆதாயமும் உண்டாகும். மிருகசிரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களுடைய தேவைகளும் நிறைவேறும். சகோதரர்களினால ஏற்பட்டு இருந்த சங்கடங்களும் நீங்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் சிறப்பாக செயலாற்றக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. சில புதிய யுத்திகளை கையாளவும் செய்வீங்க. இது உங்களுக்கு பயனுள்ளதாகவும் இருக்கும். உங்களுடைய வளர்ச்சியை பற்றிய கவலைகளும் அவ்வப்பொழுது ஏற்படலாம். எதிர்காலம் பற்றிய சிந்தனைகளுடனும் இருப்பீங்க.
நேர்மறையான எண்ணங்களுடன் செயல்படுவதும் நல்லது தாங்க. சரியான திட்டமிடுதல்களுடனும் இருப்பீங்க. பணிகளை கையாளும் பொழுது கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. வெற்றியை அடைவதற்கான நல்ல திட்டமிடுதல்களுடனும் இருப்பீங்க. திருமண உறவில என்று உங்கள் துணையுடனான உறவில சுமூகமான போக்கும் இருக்கும். உங்களிடத்துல இருக்கின்ற வேறுபட்ட எண்ணங்களை உங்கள் துணையிடத்துல வெளிப்படுத்தவும் வேண்டாம். நிதிநிலையை பொறுத்தளவிற்கு லாப நஷ்டம் என்று இரண்டும் கலந்தே காணப்படும். பண பரிவர்த்தனைகள் சம்பந்தப்பட்ட ஆவணங்களை முறையாக பராமரிப்பதும் நல்லது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு கால்வலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். தியானம் போன்றவற்றை மேற்கொள்வதும் நல்லது. சில வெற்றிகரமான பலன்களையும் எதிர்பார்க்கலாம். குடும்பத்துல மகிழ்ச்சியும் இருக்கும். குழந்தைகள் சம்பந்தமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஒரு முறைக்கு 2 முறை யோசித்து எடுப்பதும் நல்லது. அலுவலகத்துல உங்களுடைய பணிகள் பாராட்டுகளையும் பெற்றுவிடும். மேலதிகாரிகளுடைய ஆதரவுகளும் இருக்கும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். கையில பணமும் இருக்கும். குடும்பத்துல குதூகலமான போக்கும் இருக்கும். சில மகிழ்ச்சியான செய்திகளும் வந்து சேரும். வியாபாரத்துல புதிய நுட்பங்களை அறிந்தும் கொள்வீங்க. கையிருப்பும் அதிகரிக்கும். பெரியவர்களுடைய ஆதரவுகள் உறுதுணையாகவும் இருக்கும். சின்ன சின்ன சிக்கல்களும் ஏற்பட்டு நீங்கும். வேலை இடங்கள்ல தடுமாற்றங்கள் ஏற்படாமல் பார்த்துக் கொள்வதும் நல்லது. வாகனங்கள்ல சென்று வரும் பொழுது கவனமாகவும் இருங்க. வரவு செலவு கணக்குகள்ல நிதானமாக இருப்பதும் நல்லது. அவசரப்பட்டு யாருக்கும் எந்த வாக்குறுதிகளையும் தரவும் வேண்டாம். இன்று வேலையில இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வையும் காண்பீங்க. குழப்பங்களும் தீரும். கடந்த காலத்துல கிடைத்த நல்ல வாய்ப்புகளை எல்லாமே சரியாமல் பயன்படுத்தாமல் விட்டுவிட்டோமே என்ற வருத்தங்களும் இருக்கும். கிடைக்கின்ற வாய்ப்புகளை நல்லபடியாக பயன்படுத்துவதும் நல்லது. குடும்பத்தில் உள்ளவர்களுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு பேசுவதும் நல்லது. உத்தியோகத்துல விமர்சனங்களையும் தாண்டி முன்னேறவும் செய்வீங்க. எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். சில அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இப்பொழுது தொடங்குகின்ற சில புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். உங்களுடைய முயற்சிகளுக்கு வாழ்க்கை துணை பக்க பலமாகவும் இருப்பாங்க. வாழ்க்கை துணை வழி உறவினர்களினால ஆதாயமும் உண்டாகும். கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் இருக்கும். வியாபாரத்துல எதிர்பார்த்த லாபத்தையும் பார்த்து விடலாம். பணியாளர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். பங்குதாரர்கள் அனுகூலமான பலன்களையும் தருவாங்க. சில ஆலோசனைகள் நல்ல பலன்களை தருவதாகவும் இருக்கும். பணியிடத்துல மேலதிகாரிகளுடைய ஆதரவுகளும் இருக்கும். மதிப்புமிக்க வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சொத்துக்கள் வாங்குவதற்கான ஆசைகளும் நிறைவேறும். சில தேவையற்ற செலவுகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. வண்டி வாகன பயன்பாடுகளின் பொழுது எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது. முக்கியமான பிரமுகர்களை சந்தித்து பேசி மகிழக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. பொன் பொருள் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆடை ஆபரணங்களை வாங்கியும் மகிழ்வீங்க. நிதானமான செயல்கள் உங்களின் மீதான நம்பிக்கையை மேம்படுத்துவதாகவும் இருக்கும். பேச்சுக்கள்ல அனுபவ அறிவும் வெளிப்படும். பெரியவர்களுடைய ஆலோசனைகள் புதிய மாற்றத்தையும் ஏற்படுத்தும். தேவையற்ற செலவுகளை தவிர்த்தும் கொள்ளுங்க. வியாபாரத்துல வாடிக்கையாளர்கள் கிட்ட கனிவாக நடந்து கொள்வதும் நல்லது. இன்று வெற்றி நிறைந்த நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று நீங்கள் அன்னை மீனாட்சியை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெளிர் நீல நிறம். மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனை திறனும் அதிகரிக்கும். வாழ்க்கை துணையின் வழியில பொருள் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு நம்பிக்கையும் மேம்படும். புதிய முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளவும் செய்யலாம். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு கனிவாக நடந்து கொள்வதும் நல்லது. அதிகாரிகளினால அனுகூலமான போக்கும் காணப்படும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடகராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய முயற்சிகள்ல வெற்றி பெறக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். கூடுதலாக உழைக்கவும் செய்வீங்க. அனைத்தையுமே என்று பொறுமையாக கையாள்வதும் நல்லது. முக்கியமான முடிவுகள் எடுக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பணிச்சுமைகளும் நீங்கும். சக பணியாளர்கள் இடத்துல இருந்து வந்த மனக்கசப்புகளும் நீங்கும். கவனமாக உரையாடினாலே போதுங்க. திருமண உறவிலை என்று உங்கள் துணை இடத்துல நட்பான முறைகளை பழகவும் செய்வீங்க. இம்மாதிரியான அணுகுமுறையினால நல்ல புரிந்துணர்வுகளும் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு சிறிய அளவுல கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வரவும் செலவும் அடுத்தடுத்து வந்தாலுமே சமாளிக்கக்கூடிய திறனுடனும் இருப்பீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். கண்கள்ல எரிச்சல் சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். இதனால பெரிய அளவுல பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. வேலை விஷயங்கள்ல 1-2 முறை அலைந்து திரிந்து தாங்க வேலைகளை முடிக்க வேண்டியதும் இருக்கும். தொழில்ல எதிர்பாராத வெற்றியும் இருக்கும். வியாபாரத்துல லாபமும் இருக்கும். உறவினர்களுடைய உதவியினால சில பெரிய வேலைகளை கூட சுலபமாக முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது.
சில நல்ல செய்திகளும் வந்து சேரும். வெளியூர் நண்பர்கள் உங்களுக்கு சாதகமான தகவல்களையும் தருவாங்க. வேலை இடங்கள்ல எதிர்பார்த்த நன்மைகளும் உண்டாகும். அரசு உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பெரியவர்களுடைய ஆசீர்வாதங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. வெற்றி பெறுவதற்கான சில புதிய திட்டமிடுதல்களை ஈடுபடவும் செய்வீங்க. வேலைகளை முடிக்க வேண்டும் என்ற மனப்போக்குடனும் இருப்பீங்க. உரிய நேரத்துல வேலைகளை முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இதுல இருந்து வந்த சிக்கல்களும் நீங்கும். பிள்ளைகளினால மன நிம்மதியும் உண்டாவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வாகனங்கள்ல சென்று வரும் பொழுது எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது. தொழில எதிர்பாராத வெற்றியும் இருக்கும். வியாபாரத்துல ஓரளவிற்கு லாபத்தையும் பார்த்து விடலாம். கணவன் மனைவிக்கு இடையே அனுசரித்து செல்வதும் நல்லது. யாரையும் யாருக்காகவும் பரிந்துரைகள் செய்யவும் வேண்டாம். பணம் வாங்கி தருவதில் குறுக்கணிக்கவும் வேண்டாம். வாகனத்துல செல்லும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. உத்தியோகத்துல மறைமுக எதிர்ப்புகளும் ஏற்பட்டு நீங்கும். சற்று பொறுமையாக இருப்பதும் நல்லது. தந்தை வழி உறவினர்களினால ஏற்பட்டு இருந்த பாதிப்புகளும் நீங்கும். அவர்களிடத்துல இருந்து சில முக்கியமான உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. தந்தையின் தேவைகளை அறிந்து நிறைவேற்றவும் செய்வீங்க. பிள்ளைகளினால ஏற்பட்டு இருந்த பாதிப்புகளும் நீங்கும். எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். உறவினர்களிடத்துல எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அலுவலகத்துல உற்சாகமான போக்கும் இருக்கும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். இன்று சில பண வரவும் இருக்குங்க. இதனை பயனுள்ள வகையில நீங்க பயன்படுத்துவதும் நல்லது. நிதி மேலாண்மையுடன் இருப்பதும் நல்லது. வணிக திட்டங்கள் வேகம் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுக்கான புகழும் கௌரவமும் வந்து சேரும். உணர்ச்சி வசப்பட்டு எந்த ஒரு முக்கியமான முடிவுகளையும் எடுக்கவும் வேண்டாம். வணிக திட்டங்கள்ல கவனமாகவும் இருங்க. ஆன்மீக நாட்டங்களும் அதிகரிக்கும். உறவினர்களிடத்துல சூழ்நிலைக்கு ஏற்ப அனுசரித்து செல்வதும் நல்லது. பணி நிமித்தமான ரகசியங்களை மற்றவர்களிடத்துல பகிர்ந்து கொள்ளவும் வேண்டாம். கல்வி சார்ந்த செயல்பாடுகள்ல சில மாற்றங்களும் ஏற்படலாம். புதிய தொழில்நுட்ப கருவிகளின் மீதான ஆர்வமும் அதிகரிக்கும். சிறுதூர பயணங்களின் மூலமாக மனதுல புத்துணர்ச்சியும் உண்டாகும். புதிய முயற்சிகள் தொடர்பான பயணங்கள் கைகூடி வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அனைவரிடத்திலுமே இன்று கனிவுடன் நடந்து கொள்ளக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். இன்றைய நாள் நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பச்சை நிறம். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுசரித்து செல்வதும் நல்லது. புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்களும் ஏற்படலாம். சகோதரர்களினால ஏற்பட்டு இருந்த சங்கடங்களும் நீங்கும். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு பயணங்கள் கைகூடியும் வரும். எதிர்பார்த்த நல்ல செய்திகளும் வந்து சேரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிம்ம ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. சிம்ம ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஏற்ற இறக்கத்துடன் கூடிய நாள் என்றும் கூறலாங்க. பலன்கள் கலந்தே காணப்படும். தன்னம்பிக்கையை வளர்த்துக் கொள்வதும் நல்லது. அனுசரணையான போக்கினை மேற்கொள்ளவும் செய்வீங்க. பணிகள் அதிகமாக தங்க இருக்கும். கூடுதல் பணிகளை மேற்கொள்ள வேண்டியதும் இருக்கும். இதற்காக அதிகப்படியான நேரத்தை எடுத்துக் கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுக்கு இருந்து வந்த கவலைகளும் நீங்கும். திருமண உறவிலை என்று உங்கள் துணையுடனான உறவில நல்லிணக்கமும் ஏற்படலாம். உங்கள் துணை இடத்துல சுமூகமான போக்கிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அவர்கள் இடத்துல இனிமையாக பேசவும் செய்வீங்க. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணவரவும் இருக்கும். பண பற்றாக்குறைகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வரவு செலவு கணக்குகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு சிலருக்கு கால்வலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். சற்று ஓய்வு எடுத்துக் கொள்வதும் நல்லது. சிறிய அளவுல உடற்பயிற்சிகளை மேற்கொள்வதும் நல்லது. இன்று நீங்கள் நினைத்தது நிறைவேறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. தொழில எதிர்பாராத வெற்றியும் இருக்கும். வியாபாரத்துல லாபமும் இருக்கும். உறவினர்களுடைய உதவியினால சில வேலைகளை முடிக்கவும் செய்வீங்க. சில நல்ல செய்திகளும் வந்து சேரும். வெளியூர் நண்பர்கள் உங்களுக்கு சாதகமான தகவல்களையும் தருவாங்க. வேலை இடத்துல எதிர்பார்த்த நற்பெயரையும் பெற்றுவிடலாம். பேரும் பெருமையும் உண்டாகும். அரசு வகையில கிடைக்க வேண்டிய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பெரியவர்களுடைய ஆசீர்வாதங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. வெற்றி பெறுவதற்கான சில திட்டமிடுதல்கள்ல ஈடுபடவும் செய்வீங்க. வேலைகளை முடிக்க வேண்டும் என்ற மனப்போக்குடனும் இருப்பீங்க. உரிய நேரத்துல வேலைகளை செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. வீட்டுல இருந்து வந்த சிக்கல்களும் நீங்கும். பிள்ளைகளினால சின்ன சின்ன மன கஷ்டங்களும் ஏற்பட்டு நீங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இதனால பெரிய அளவுல பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. வீட்டை விட்டு கிளம்பும் பொழுது வீட்டை நன்றாக பூட்டிவிட்டோமா என்பதை ஒரு முறைக்கு 2 முறை சரிபார்த்துக் கொள்வதும் நல்லது தாங்க. இன்று குடும்பத்தாரினுடைய எண்ணங்களை கேட்டறிந்து பூர்த்தி செய்தும் வைப்பீங்க. மற்றவர்களுக்காக சில செலவுகளை செய்து பெருமைப்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது.
விருந்தினர்களுடைய வருகையும் இருக்கும். வியாபாரத்துல புதிய தொழில் தொடங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. முயற்சிகள் வெற்றியையும் பெற்றுத்தரும். உத்தியோகத்துல பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். இன்று உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாகவும் அமையும். மனதுல தைரியமும் உற்சாகமும் இருக்கும். துணிச்சலாக சில முக்கியமான முடிவுகளையும் எடுப்பீங்க. புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். தெய்வ பணிகள்ல ஈடுபடக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வாழ்க்கை துணையினால மகிழ்ச்சியும் உண்டாகும். தாய்மாமனுடைய வழியில ஆதாயமும் உண்டாகும். சிலருக்கு வெளியூர்ல இருந்து எதிர்பார்த்த சுப செய்திகளையும் பெறலாம். அலுவலக பணியின் காரணமாக வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். அரசியல்ல இருக்கிறவங்களுக்கு நற்பெயரையும் பெற்றுவிடக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பிள்ளைகள் தொடர்பாக சில முக்கியமான முடிவுகளையும் எடுப்பீங்க. போட்டிகள் நிறைந்த நாள் என்றும் கூறலாம். தடைப்பட்ட வேலைகள் நல்லபடியாகவும் முடியும். ஆரோக்கியத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. செரிமானம் சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்பட்டு நீங்கும். நண்பர்கள் உறவினர்களை சந்தித்து பேசி மகிழக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்துல கவனமாகவும் இருங்க. கடன் சார்ந்த பிரச்சனைகளும் குறையும். நண்பர்களுடைய சந்திப்புகள் மனதிற்கு புதிய நம்பிக்கையையும் தருவதாகவும் இருக்கும். வியாபாரத்துல இருந்து வந்த மந்தத்தன்மையும் நீங்கும். மற்றவர்களுடைய செயல்பாடுகள்ல தலையிடாமல் இருப்பதும் நல்லது. சுபகாரியங்கள் தொடர்பான செயல்பாடுகள்ல அலைச்சல்களும் இருக்கும். இன்றைய நாள் உங்களுக்கு நன்மைகள் நிறைந்த நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆரோக்கியத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. எதிர்பாராத தனவரவும் இருக்கும். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு நம்பிக்கையும் மேம்படும். வாழ்க்கை துணையினால மகிழ்ச்சியும் உண்டாகும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்களும் இருக்கும். உங்கள் தாய் இடத்துல எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்க பெறுவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கன்னிராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் நிதானத்துடன் செயல்படக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். சாதகமான பலன்களையும் பெறலாம். வெற்றிகரமான பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. நம்பிக்கையுடனும் இருப்பீங்க. திட்டமிட்டு செயலாற்றுவதும் நல்லது. பணிகள் இறுக்கமாகவும் இருக்கும். குறித்த நேரத்திற்கு முன்பாகவே வேலைகளை முடிப்பதும் நல்லது. உங்களுடைய வேலைகளை நம்பிக்கையுடன் கையாள்வதும் நல்லது. உங்கள் துணை இடத்துல நல்லுறவை பராமரிக்கவும் செய்வீங்க. குடும்பத்துல நடைபெற இருக்கின்ற மங்களகரமான நிகழ்ச்சிகள் பற்றிய சில கலந்துரையாடல்களும் வீட்டில் நடைபெறும். இன்று மகிழ்ச்சியான தருணங்களை பகிர்ந்தும் கொள்வீங்க. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணப்புழக்கமும் இருக்கும். ஆக்கப்பூர்வமான விஷயங்களுக்காக பணத்தை செலவும் செய்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிறந்த ஆரோக்கியத்துடனும் இருப்பீங்க. உங்களிடத்துல காணப்படுகின்ற நம்பிக்கையின் காரணமாக இன்றைய நாள் முழுவதுமே நீங்க சுறுசுறுப்புடனும் ஆரோக்கியத்துடனும் காணப்படுவீங்க. வேலையில முன்னேற்றத்தையும் எதிர்பார்க்கலாம். உங்களுக்கான ஒரு இலக்குகளை அமைத்து முன்னேறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல உழைப்பும் இருக்கும். தொழில இருந்து வந்த மறைமுக எதிர்ப்புகளும் நீங்கும். உத்தியோகம் பார்க்கின்ற இடத்துல கவனக்குறைவு ஏற்படாமல் பார்த்துக் கொள்வதும் நல்லது. செலவுகளை கட்டுப்படுத்திக் கொள்வதும் நல்லது. அவசரப்பட்டு யாருக்கும் கடன் கொடுக்கவும் வேண்டாம். சில நல்ல செய்திகளும் வந்து சேரும். குலதெய்வ வழிபாடுகளை மேற்கொள்ளவும் செய்வீங்க. செல்வாக்கும் அதிகரிக்கும். தொழில்நுட்பத்தோடு வியாபாரத்தை நடத்தவும் செய்வீங்க. எதிர்ப்புகளையும் முறியடிக்கவும் செய்வீங்க. குடும்ப சூழ்நிலைகளினால சின்ன சின்ன தடுமாற்றங்களும் ஏற்படலாம். வேலை இடங்கள்ல சலசலப்புகள் ஏற்படாமல் பார்த்துக் கொள்வதும் நல்லது. இடம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்ல கவனக்குறைவு ஏற்படாமல் பார்த்தும் கொள்ளுங்க. பணம் கொடுக்கல் வாங்கல்கள்ல அலட்சியமாக இருக்கவும் வேண்டாம். தவறு செய்தவர்களை தட்டி கேட்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களிடத்துல பழகும் நண்பர்கள் உறவினர்களுடைய பலம் மற்றும் பலவீனத்தை உணரவும் செய்வீங்க. பழைய கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கட்டுப்பாட்டிற்குள்ளும் இருக்கும். வியாபாரத்துல புதிய இடத்திற்கு கடையை மாற்றுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல சக ஊழியர்களுடைய ஆதரவினால நினைத்ததை நினைத்தபடி முடிக்கவும் செய்வீங்க. முயற்சிகள் நல்லபடியாகவும் முடியும். இன்று நீங்கள் புதிய முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்யலாம். ஒரு உற்சாகமான நாள் என்றும் கூறலாம். தாய்வழி உறவினர்களினால செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பிள்ளைகள் கேட்டதை மகிழ்ச்சியுடன் வாங்கியும் தருவீங்க. பிற்பகலுக்கு மேல தொடங்கும் முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். மாலையில உறவினர்களுடைய வருகையினால வீட்டுல மகிழ்ச்சியும் இருக்கும். அலுவலகத்துல எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். வேலை தொடர்பாக இப்பொழுது நீங்கள் புதிய முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்யலாம். குடும்ப விஷயங்களை ஏற்பட்டு இருந்த தொந்தரவுகளும் நீங்கும். ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் இருக்கும். ஆக்கப்பூர்வமான முயற்சிகள்ல ஆர்வத்துடனும் இருப்பீங்க. இன்று யாரிடத்திலும் உணர்ச்சி வசப்படவும் வேண்டாம். கோபங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. சில அரசாங்க உதவிகளும் கிடைக்கவும் பெறுவீங்க.
உங்களுடைய முயற்சிகள்ல ஆதாயமும் உண்டாகும். தொழில் தொடர்பான சில முக்கியமான முடிவுகள் எடுக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. தொழில்ல லாபகரமான சூழ்நிலைகளும் இருக்கும். உங்கள் துறைகள்ல இருந்து வந்த குழப்பங்களும் நீங்கும். உயர்நிலை கல்வியில முன்னேற்றமும் இருக்கும். சிந்தனையின் போக்குல மாற்றங்களும் ஏற்படலாம். இழுபறியான தனவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மனதில இருந்து வந்த குழப்பங்களும் நீங்கி அமைதியும் உண்டாகும். மூத்த உடன்பிறப்புகள் ஒத்துழைப்பாகவும் இருப்பாங்க. நட்பு மேம்படக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 8, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு அவசரமான முடிவுகள் எடுப்பதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. குழப்பங்களும் நீங்கும். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்த செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. மாற்றங்களும் ஏற்படலாம். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு வாழ்க்கை துணையை அனுசரித்து செல்வதும் நல்லது. ஒரு ஒத்துழைப்பான நாளாகவும் அமையும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் முன்னேற்றமான பலன்களை தரக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுடைய நம்பிக்கையான போக்கின் காரணமாக பயனுள்ள முடிவுகளை எடுக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பணியில நல்ல பலன்களையும் எதிர்பார்க்கலாம். நேர்மையான முயற்சி மற்றும் மேலதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். பணியில உங்களுடைய செயல்திறன் பாராட்டுகளையும் பெற்றுவிடும். அன்பான உணர்வுகளை உங்கள் துணையிடத்தில் வெளிப்படுத்தவும் செய்வீங்க. இன்றைய நாளை ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் ஆக்கியும் கொள்வீங்க. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும், சாதகமாகவும் இருக்கும். உங்களுடைய தேவைகளை சமாளிக்கக்கூடிய அளவிற்கு பணமும் கையில இருக்கும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. மன உறுதியுடனும் துணிச்சலுடனும் செயல்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. விருப்பப்பட்ட வேலைகளை இன்று செய்து முடிக்கவும் செய்வீங்க. மனதளவுல திருப்திகரமான சூழலும் உண்டாகும். தாய்வழி உறவினர்களினால ஆதாயமும் உண்டாகும். பணிபுரியும் இடத்துல செல்வாக்கும் அதிகரிக்கும். புதிய நபர்களுடைய நட்பும் கிடைக்கப் பெறுவீங்க. இது வியாபாரத்திற்கு உதவிகரமாகவும் இருக்கும். கணவன் மனைவிக்கு இடையே மகிழ்ச்சியும் இருக்கும். குடும்பத்துல குதூகலமான போக்கும் இருக்கும். புதிய பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. வாகன யோகத்திற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று மேன்மையான பலன்களையும் எதிர்பார்க்கலாம். புதிய தொழில் சம்பந்தப்பட்ட முக்கியமான முயற்சிகளை மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. ஆதாயமும் உண்டாகும். கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மனதை சங்கடப்படுத்துவதாகவும் இருக்கும். ஆரோக்கியத்துல ஒரு விதமான சோர்வும் ஏற்பட்டு நீங்கும். பணிபுரியும் இடத்துல கவன சிதறல்கள் ஏற்படாதவாறு பார்த்தும் கொள்ளுங்க. மற்றவர்களுடைய விஷயத்துல தலையிடவும் வேண்டாம். சரியான நேரத்துல வேலைகளை முடிக்க வேண்டும் என்ற கட்டாயத்துடனும் இருப்பீங்க. உங்களுடைய பிடிவாதமான போக்கினை மாற்றி அமைத்துக் கொள்வதும் நல்லது. பிள்ளைகளினால மதிப்பு மரியாதையும் அதிகரிக்கும். விலகி நின்றவர்கள் விரும்பி வந்தும் பேசுவாங்க. உங்களால் பயனடைந்தவர்கள் இப்பொழுது உதவிகளும் செய்வாங்க. வியாபாரமும் சூடுபிடிக்கும். உங்களுடைய தேவைகளும் பூர்த்தியாகக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. மனதள தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். குடும்பம் தொடர்பான முக்கியமான முடிவுகளையும் எடுப்பீங்க. சகோதரர்களுடைய வகையில செலவுகளும் ஏற்படலாம். முயற்சிகள் வெற்றிகரமாகவும் முடியும். கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். அலுவலகத்துல வழக்கமான போக்கும் இருக்கும். வியாபாரத்துல கூடுதலான லாபத்தையும் பார்த்து விடலாம். வேலைகள் தொடர்பாக இப்பொழுது நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகள் வேகம் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்ப விஷயங்கள்ல ஏற்பட்டு இருந்த தொந்தரவுகளும் நீங்கும். எதிர்காலம் கருதி சில பணிகளை நீங்க மேற்கொள்ளவும் செய்வீங்க. உத்தியோகத்துல எதிர்பாராத சில மாற்றங்களையும் செய்வீங்க. தந்தையுடன் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் நீங்கும். தொழில் நிமித்தமான புதிய சிந்தனைகளுடனும் இருப்பீங்க. வாகன வசதிகளும் பெருகும். மனதில இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கி ஒரு தெளிவும் உண்டாகும். வெற்றி பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 4, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்களும் ஏற்படலாம். வாழ்க்கை துணையினால மகிழ்ச்சியும் உண்டாகும். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு வேறுபாடுகளும் நீங்கும். புதிய முயற்சிகளில் ஈடுபடக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு தெளிவும் உண்டாகும். அரசாங்க வேலைகள் அனுகூலமாகவும் மூடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
விருச்சிக ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சாதகமான நாளாகவும் இருக்கும். மனதை ஓய்வாகவும் அமைதியாகவும் வைத்துக் கொள்வதும் நல்லது. வளைந்து கொடுத்து செல்ல வேண்டியதும் இருக்கும். இன்று புத்திசாலித்தனமான அணுகுமுறையுடன் இருப்பதும் நல்லது. பணியின் பொழுது சின்ன சின்ன தவறுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. கவனமாகவும் இருங்க. உங்கள் துணையிடத்துல இருந்து வந்த மோதல் போக்கும் மாறும். தேவையற்ற விவாதங்களை செய்வதை கண்டிப்பாக தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. இதனை கவனத்துல வைத்துக் கொள்வதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு வரவு செலவு கணக்குகள்ல கவனமாகவும் இருங்க. பணத்தை கையாளும் பொழுது கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சின்ன சின்ன பதட்டங்களும் ஏற்பட்டு நீங்கும். அவ்வப்பொழுது பாதுகாப்பின்மை போன்ற உணர்வுடனும் இருப்பீங்க. பிரார்த்தனைகளை மேற்கொள்ளும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. சிலருக்கு வெளியில இருந்து எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. விருப்பப்பட்ட வேலைகளை முடிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. மனதளவுல திருப்திகரமான சூழலும் உண்டாகும். தாய் வழி உறவினர்களினால ஆதாயமும் உண்டாகும். பணிபுரியும் இடத்துல செல்வாக்கும் அதிகரிக்கும். புதிய நபர்களுடைய நட்பும் கிடைக்கப் பெறுவீங்க. கணவன் மனைவிக்கு இடையே மகிழ்ச்சியும் உண்டாகும். குடும்பத்துல குதூகலமான போக்கும் இருக்கும். புதிய பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. வாகன யோகத்திற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மேன்மையும் உண்டாகும். செல்வாக்கும் அதிகரிக்கும். புதிய தொழில் சம்பந்தப்பட்ட முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளவும் செய்யலாம். தாய் வழி உறவினர்களினால ஆதாயமும் உண்டாகும். கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மனதை சங்கடப்படுத்துவதாகவும் இருக்கும். ஆரோக்கியத்துல ஒரு விதமான சோர்வும் ஏற்பட்டு நீங்கும். பணிபுரியும் இடத்துல கவன சிதறல்கள் ஏற்படாதவாறு பார்த்துக் கொள்வதும் நல்லது. மற்றவர்களுடைய விஷயத்துல நீங்க தலையிடவும் வேண்டாம். சரியான நேரத்துல வேலைகளை முடிக்க வேண்டும் என்ற சூழ்நிலைகளுடனும் இருப்பீங்க. என்று உங்களை அறியாமலேயே ஒரு விதமான படபடப்பும் தாழ்வு மனப்பான்மையும் ஏற்பட்டு நீங்கும். தன்னம்பிக்கையுடன் இருப்பதும் நல்லது. உறவினர்கள் நண்பர்கள் அதிக உரிமை எடுத்தும் கொள்வாங்க. வியாபாரத்துல புதிய வாடிக்கையாளர்களை சேர்ப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல சில சூட்சமங்களை சொல்லியும் தருவீங்க. என்று தடைகளையும் தாண்டி முன்னேறக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். எதிர்பாராத பணவரவுடன் செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மனதள தெய்வ பக்தியும் அதிகரிக்கும். எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். மற்றவர்களிடத்துல பேசும் பொழுது பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. பிள்ளைகளினால செலவுகளும் ஏற்படலாம். வெளியிடங்கள்ல சாப்பிடுவதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. மாலையில உறவினர்களுடைய வருகையினால வீட்டுல மகிழ்ச்சியும் இருக்கும். அலுவலகத்துல உங்களுடைய பணிகள்ல சக பணியாளர்கள் உதவிகரமாகவும் இருப்பாங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் வழக்கம் போலவே இருக்கும். எதிர்பாராத சில உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. தம்பதிகளுக்கு இடையே புரிதல்களும் உண்டாகும். தடையாக இருந்தவர்கள் விலகி சென்றும் விடுவாங்க. சுபகாரியங்களை முன்னின்று நடத்தக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல சில மாற்றங்களின் மூலமாக மேன்மையும் உண்டாகும். உத்தியோக பணிகள்ல இடமாற்றங்களும் ஏற்படலாம். ஆன்மீக பணிகள்ல ஈடுபாடுகளும் அதிகரிக்கும். போட்டி செயல்பாடுகள்ல ஆர்வமும் அதிகரிக்கும். நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். இன்றைய நாள் நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெண்மை நிறம். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல்களும் உண்டாகும். புதிய முயற்சிகளை மேற்கொள்வதும் நல்லது. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு மேன்மையும் உண்டாகும். முக்கிய பிரமுகர்களுடைய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வமும் அதிகரிக்கும். தாய்வழி உறவினர்களிடத்துல எதிர்பார்த்த வேலைகள் அனுகூலமாகவும் முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு இயல்பான நாளாகவும் இருக்கும். எந்த ஒரு விஷயத்திலேயுமே நிறைவாக உணரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. சில சாதகமான பலன்களையும் எதிர்பார்க்கலாம். வேலையில உங்களுக்கான முன்னுரிமைகளும் கிடைக்கவும் பெறுவீங்க. கிடைக்கின்ற வாய்ப்புகளை நல்லபடியாக பயன்படுத்தியும் கொள்வீங்க. வேலை செய்கின்ற இடத்துல சக பணியாளர்கள் உங்களுக்கு உதவிகளும் செய்வாங்க. அவர்களிடத்துல இருந்து வந்த கோபங்களும் தேவையற்ற கசப்பான உணர்வுகளும் நீங்கும். பணி நிமித்தமான பயணங்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய பயணங்கள் உங்களுக்கு சாதகமாகவும் அமையும். என்று உங்களுடைய இனிமையான பேச்சுக்களினால உங்கள் துணையை கவர்ந்தும் விடுவீங்க. உங்கள் துணை இடத்துல அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. நல்லுறவை பராமரிக்கவும் செய்வீங்க. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு வரவும் செலவும் இரண்டும் இணைந்தே காணப்படும். சம்பாதிக்கக்கூடிய மனப்பான்மையுடனும் இருப்பீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். மன உளைச்சல்களில் இருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றன. இன்று மற்றவர்களுக்கு உதவிகள் செய்யும் பொழுதும் சற்று கவனமாக இருப்பதும் நல்லது. வரவு செலவு கணக்குகளை கருத்தில் வைத்துக் கொண்டு செயல்படுவதும் நல்லது. மன நிம்மதியும் உண்டாகும். வெளிநாட்டு பயணங்களுக்கான ஏற்பாடுகளும் நடைபெறலாம்.
புதிய வேலையில முயற்சி செய்பவர்களுக்கு சாதகமான போக்கும் இருக்கும். அரசு வேலையில பதவி உயர்வுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல வெற்றியும் இருக்கும். குலதெய்வ வழிபாடுகளை மேற்கொள்ளவும் செய்வீங்க. புனித யாத்திரைகள் சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. ஆன்மீகம் தொடர்பான செயல்பாடுகள்ல ஆர்வமும் இருக்கும். பணவரவும் இருக்கும். தொழில மேன்மையும் இருக்கும். எண்ணியது நிறைவேறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. மனதளவுல இருந்து வந்த குழப்பங்களும் நீங்கி தெளிவும் உண்டாகும். புதிய வேலை சம்பந்தப்பட்ட முயற்சிகள்ல வெற்றியும் உண்டாகும். சட்டென யாரிடத்திலும் கோபப்படவும் வேண்டாம். சின்ன பிரச்சனையாக இருந்தாலுமே இதனை நீங்க பெரியதாக பேசவும் வேண்டாம். இரவு நேர பயணங்களின் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. இன்று ஆடம்பர செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மனம் போன போக்குல நீங்க செயல்படவும் வேண்டாம். தானுண்டு தன் வேலையுண்டு என்று இருந்து விடுவதே நல்லதுதாங்க. இன்று உங்களுடைய பிள்ளைகளுடைய விஷயத்துல கண்ணும் கருத்துமாகவும் இருப்பீங்க. அவர்களுடைய எதிர்காலம் சம்பந்தப்பட்ட முக்கியமான முடிவுகள் எடுக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. ஆராய்ச்சி சம்பந்தப்பட்ட கல்வியில இருப்பவர்களுக்கு இன்று முன்னேற்றத்தை தரக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். இன்று அரசாங்க வேலைகள் அனுகூலமாகவும் முடியும். எதிர்பாராத பணவரவும் இருக்கும். மாலையில மனதிற்கு மகிழ்ச்சி தரும் செய்திகளும் வந்து சேரும். சகோதரர்களை அனுசரித்து செல்வதும் நல்லது. கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். அலுவலகத்துல பணிச்சுமை அதிகரித்தாலும் எளிமையாக முடிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் என்று வழக்கம் போலவே இருக்கும். பிள்ளைகள் உங்களுடைய அறிவுரைகளை ஏற்றுக்கொள்ளவும் செய்வாங்க. விலை உயர்ந்த பொருட்களை வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. மனைவி வழி உறவினர்கள் மதிக்கவும் செய்வாங்க. புதிய நட்பினால உற்சாகத்துடனும் இருப்பீங்க. வியாபாரத்துல லாபமும் இருக்கும். உத்தியோகத்துல மேலதிகாரிகளுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். எதிர்பாராத வெற்றியும் கிடைக்கப் பெறுவீங்க. நண்பர்களுடைய வழியில அலைச்சல்களும் எதிர்பாராத விரயங்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணிபுரியும் இடத்துல சற்று பொறுமையாக இருப்பதும் நல்லது. நீண்ட நேரம் கண்விழிப்பதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. எதிர்காலம் சார்ந்த சிந்தனைகளுடனும் இருப்பீங்க. எளிதில முடியக்கூடிய பணிகள்ல தாமதங்களும் ஏற்பட்டு நீங்கும். பழக்க வழக்கங்கள்ல சில மாற்றங்களையும் செய்வீங்க. விவேகத்துடன் செயல்படக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் அமையும். இன்றைய நாள் நீங்கள் வெங்கடேச பெருமாளை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் ஆரஞ்சு நிறம். மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு விரயங்களும் இருக்கும். நண்பர்களுடைய வழியில அலைச்சல்களும் இருக்கும். போராடும் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய சிந்தனைகளும் ஏற்படலாம். இன்று வேலைகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்களும் உண்டாகும். வாழ்க்கை துணையின் வழியில மகிழ்ச்சி தரும் செய்திகளும் வந்து சேரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகர ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் லாபகரமான பலன்களை தரக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கு ஒரு உகந்த நாளாகவும் இருக்கும். நல்ல தைரியத்துடனும் இருப்பீங்க. திறமையாக பணியாற்றவும் செய்வீங்க. அதற்கான அங்கீகாரத்தையும் பெற்றுவிடுவீங்க. மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. உங்கள் துணை இடத்துல அன்பாகவும் பழகவும் செய்வீங்க. உங்கள் துணை இடத்துல மகிழ்ச்சியான நேரத்தை பகிர்ந்தும் கொள்வீங்க. விஷயங்களை லேசாக எடுத்தும் கொள்வீங்க. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். திருப்திகரமாகவும் இருக்கும். பணத்தை பயனுள்ள வகையில செலவும் செய்வீங்க. ஆரோக்கியம் சிறப்பாகவும் இருக்கும். இன்றைய நாள் முழுவதுமே திடமாகவும் சுறுசுறுப்புடனும் காணப்படுவீங்க. இன்று விரும்பிய வேலைகளை நல்லபடியாக முடிக்கவும் செய்வீங்க. வேலை பார்க்கின்ற இடத்துல நற்பெயரையும் பெற்றுவிடலாம். உதவி செய்கின்ற மனநிலையுடனும் இருப்பீங்க. வியாபாரத்துல வெற்றியும் பெற்றுவிடலாம். பொருள் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வெளியூர்ல இருந்து தொழிலுக்கு தேவையான உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. குடும்பத்துல நிம்மதியும் இருக்கும். நினைத்ததை நல்லபடியாக முடிக்கவும் செய்வீங்க. வாகனங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சுறுசுறுப்பாகவும் செயல்படுவீங்க. உங்களுடைய வேலையில தொழிலை மேம்படுத்தக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அதற்கான நல்ல திறனுடனும் இருப்பீங்க. இன்று இல்லை என்று யாருக்கும் சொல்லாமல் சிலருக்கு உதவிகள் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நாளை பார்த்துக் கொள்ளலாம் என்று எந்த ஒரு வேலையுமே தள்ளி போடவும் வேண்டாம். வேலை இடங்கள்ல மேலதிகாரிகள் பற்றி மற்றவர்கள் இடத்துல புறம் பேசாமல் இருப்பதும் நல்லது. பிள்ளைகளுடைய விஷயத்துல இன்று நீங்கள் கண்டிப்பாக நடந்து கொள்வதும் நல்லது. எதிர்பாராத தனவரவும் இருக்கும். உறவினர்கள் நண்பர்கள் உங்களை கலந்தாலோசித்து சில முக்கியமான முடிவுகளையும் எடுப்பாங்க. அரசால் அனுகூலமும் உண்டாகும். பழைய சிக்கல்கள்ல ஒன்று தீரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல உங்களுடைய உழைப்பிற்கான பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். தொட்டது துலங்கக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். பணப்புழக்கமும் இருக்கும். செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அரசாங்க வகையில எதிர்பார்த்த வேலைகள் அனுகூலமாகவும் முடியும். உறவினர்களிடத்துல எதிர்பார்த்த நல்ல தகவல்களும் கிடைக்கப் பெறுவீங்க. அலுவலகத்துல அதிகாரிகள் அனுசரணையாகவும் நடந்தும் கொள்வாங்க.
எதிர்பார்த்த சலுகைகளையும் பார்த்து விடலாம். வியாபாரத்துல பங்குதாரர்களினால சில நல்ல திருப்பங்கள் உண்டாகக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். வாழ்க்கை துணையை பற்றிய புரிதல்களும் உண்டாகும். மனதில் இருந்து வந்த கருத்துக்களை வெளிப்படுத்துவதன் மூலமாக நிம்மதியாகவும் உணர்வீங்க. பலதரப்பட்ட மக்களுடைய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. உத்தியோக பணிகள்ல மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் கைகூடியும் வரும். சகோதரர்களுடைய வகையில ஆதரவான சூழ்நிலைகளும் உண்டாகும். இன்று ஆதரவுகளை பெறக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். இன்றைய நாள் நீங்கள் முருகப்பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 8, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பச்சை நிறம். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல்களும் உண்டாகும். தந்தை இடத்துல எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. சகோதரர்களினால பணவரவும் இருக்கும். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு ஆதரவான நாள் என்றும் கூறலாம். புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கும்பராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய முயற்சிகள்ல வளர்ச்சியையும் வெற்றியையும் எதிர்பார்க்கவும் செய்யலாம். தன்னம்பிக்கையுடனும் இருப்பீங்க. உங்களுக்கு இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கும். சுமூகமான போக்கும் காணப்படும். உங்களுடைய செயல்திறனின் மூலமாக சில நல்ல வெகுமதிகளும் அங்கீகாரங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. புத்திசாலித்தனத்துடனும் செயல்படுவீங்க. உங்களுடைய சிறந்த செயலாற்றுகளின் மூலமாக வெற்றிகரமான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. திருமண உறவிலை என்று உங்கள் துணை இடத்துல நேர்மையாகவும் நடந்தும் கொள்வீங்க. நம்பிக்கையுடனும் காணப்படுவீங்க. நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்கும். உங்களுடைய பண தேவைகளும் பூர்த்தியாவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். என்று ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. இன்று விரும்பிய வேலைகளை நல்லபடியாக முடிக்கவும் செய்வீங்க. வேலை பார்க்கின்ற இடத்துல நற்பெயரையும் பெற்றுவிடலாம். உதவி செய்கின்ற மனநிலையுடனும் இருப்பீங்க. வியாபாரத்துல வெற்றியும் உண்டாகும். ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய யோகமும் இருக்கின்றது. வெளியூர்ல இருந்து தொழிலுக்கு தேவையான உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. குடும்பத்துல மகிழ்ச்சியும் நிம்மதியும் இருக்கும். நினைத்தது நிறைவேறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய நாள் முழுவதுமே சுறுசுறுப்பாகவும் காணப்படுவீங்க. வேலையில உங்களுடைய செயல்திறனை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. இன்று மற்றவர்களுக்கு உதவிகள் செய்வதன் மூலமாக சற்று திருப்திகரமாகவும் உணர்வீங்க. யாருக்காவது கடன் கொடுப்பதாக இருந்தால் அதில் உள்ள உண்மைத்தன்மையை அறிந்து தருவதும் நல்லது. வேலை இடங்கள்ல மேலதிகாரிகள் கிட்ட கனிவாக பேசுவதும் நல்லது. பிள்ளைகளுடைய விஷயத்துல கண்ணும் கருத்துமாக இருப்பதும் நல்லது. குடும்பத்துல அடிப்படையான வசதிகளை மேம்படுத்தவும் செய்வீங்க. உங்களை சுற்றி இருப்பவர்களை பற்றி அறிந்தும் கொள்வீங்க. அக்கம் பக்கம் வீட்டாருடைய ஆதரவுகளும் இருக்கும். உத்தியோகத்துல மேலதிகாரிகள் உங்களை மதிக்கவும் செய்வாங்க. உங்களுடைய கனவுகள் நிறைவேறக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று பணப்புழக்கம் நல்லபடியாக தங்க இருக்கும். எதிர்பார்த்த இடத்துல இருந்து கடன் தொகையும் கைக்கு வந்து சேர்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்ப விஷயமாக வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ளவும் செய்வீங்க. புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். சிலருக்கு எதிர்பாராத தனவரவும் இருக்கும். அலுவலக பணியின் காரணமாக வெளியூர் பயணங்கள் செல்ல வேண்டியதும் இருக்கும். பிள்ளைகள் உங்களுடைய விருப்பப்படியும் நடந்தும் கொள்வாங்க. அலுவலகத்துல சக ஊழியர்களினால ஆதாயமும் உண்டாகும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் எதிர்பார்த்தபடியே இருக்கும். மனதிற்கு பிடித்த பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. வியாபாரத்துல புதிய முதலீடுகளை மேற்கொள்ளவும் செய்வீங்க. உத்தியோக பணிகள்ல சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். தடைப்பட்ட வேலைகள் நல்லபடியாகவும் நிறைவு பெறும். கூட்டாளிகள் இடத்துல அனுசரித்து செல்வதும் நல்லது. எதிர்பாராத சில முக்கியமான பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றன. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு அமைதியான நாளாகவும் அமையும். இன்று நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு முக்கியமான முதலீடுகளை மேற்கொள்ளவும் செய்யலாம். விருந்து விசேஷங்கள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு அதிகாலை 1:10 வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. பின்பு பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. செய்யும் வேலைகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
மீனராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மீனராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் எதிர்பார்த்த நல்ல பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. எந்த ஒரு விஷயத்தையுமே லேசாக எடுத்துக்கொள்வதும் நல்லது. இன்று அமைதியாகவும் புத்துணர்ச்சியுடனும் காணப்படுவீங்க. பணிகளை பொறுத்தளவிற்கு என்று லேசான அணுகுமுறையுடன் இருப்பதும் நல்லது. பரபரப்பாகவும் உணர்வீங்க. நல்ல திட்டமிடுதல்களுடனும் இருப்பீங்க. திருமண உறவுல என்ற சின்ன சின்ன விஷயங்களை தீவிரமாக எடுத்துக்கொள்ளவும் வேண்டாம். உறவுல நல்லிணக்கத்தை பாதிக்கக்கூடிய வகையில நீங்க பேசிவிடவும் வேண்டாம். நிதிநிலையை பொறுத்தளவிற்கு கூடுதல் செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்ப தேவைகளுக்காக பணத்தை செலவும் செய்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். தியானம் போன்றவற்றை மேற்கொள்வதும் நல்லதுதாங்க. வேலையில முன்னேற்றமும் இருக்கும். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலைகளை நல்லபடியாக முடிக்கவும் செய்வீங்க. வியாபாரத்துல லாபத்தையும் பார்த்து விடலாம். ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பயணங்களை மேற்கொள்ளவும் செய்வீங்க. வியாபாரத்துல நல்ல லாபமும் இருக்கும். தொழில் துறையில இருந்து வந்த எதிர்ப்புகளும் நீங்கும். உங்களுக்கு எதிராக இருந்தவர்கள் இப்பொழுது விலகி சென்று விடுவாங்க. பெண்களினால ஆதாயமும் உண்டாகும் இருக்கும். மேன்மையும் உண்டாகும். சாமர்த்தியமான பேச்சுக்களினால மற்றவர்களுடைய மனதில இடம் பிடிக்கவும் செய்வீங்க. வேலை இடத்துல இருந்து வந்த குறைகளை எல்லாமே நுணுக்கமாக கண்டுபிடிக்கவும் செய்வீங்க. எந்த ஒரு வேலையிலுமே நீங்க கோபப்படவும் வேண்டாம். அவசரப்பட்டு வார்த்தைகளை பேசிவிடவும் வேண்டாம். உரிமையில்லாத இடத்துல பேசிவிடவும் வேண்டாம். நிலம் வாங்கி விற்கின்ற வேலைகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. நீண்ட தூர பயணங்களின் பொழுது எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லதுதாங்க. மாணவர்களுக்கு கையில பணமும் இருக்கும். தடைகளையும் கண்டு தளரவும் மாட்டீங்க. தாய்வழி உறவினர்களிடத்துல சின்ன சின்ன மனஸ்தாபங்களும் ஏற்பட்டு நீங்கும். புதிய வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பயணங்களினால அலைச்சல்களும் ஏற்படலாம். வாகன வசதிகளும் பெருகும். வியாபாரத்துல வரவும் இருக்கும். உத்தியோகத்துல மறுக்கப்பட்ட உரிமைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உழைப்பால் உயரக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். எடுத்த வேலைகளை எப்பாடுபட்டாவது முடிக்கவும் செய்வீங்க. இதனால மனதுல உற்சாகமும் இருக்கும். பிள்ளைகளினால மகிழ்ச்சியும் உண்டாகும். வாழ்க்கை துணை நீங்கள் கேட்டதை மகிழ்ச்சியுடன் வாங்கியும் தருவாங்க. தந்தையின் விருப்பத்தை நிறைவேற்றவும் செய்வீங்க. சகோதரர்கள் உதவிகள் கேட்டும் வருவாங்க. நண்பர்களுடைய சந்திப்புகள் மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். அலுவலகத்துல அதிகாரிகளுடைய ஆதரவுகளும் இருக்கும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். இன்று சபைகள் தொடர்பான பணிகள்ல ஒத்துழைப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. ஆன்மீக பணிகள்ல ஆர்வமும் அதிகரிக்கும். பூர்வீக சொத்துக்கள் விற்பதுல லாபத்தையும் பார்த்து விடலாம். மனதில இருந்து வந்த குழப்பங்களுக்கு நல்ல தெளிவும் உண்டாகும். புரிதல்களும் உண்டாகும். சிந்தனையின் போக்களை தெளிவாகவும் உணர்வீங்க. நுட்பமான சில விஷயங்களை புரிந்தும் கொள்வீங்க. சகோதரர்களுடைய வகையில இருந்து வந்த வேறுபாடுகளும் நீங்கும். லாபத்தையும் தரக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம்.